மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாப்பிள்ளையை வந்து கன்னத்தில் அடித்து வீரா வந்து எனக்கு தான் நாளைக்கு காலையில் தாலி கட்ட போகிறோம், உன்னால் முடிஞ்சால் தடுத்து பாருன்னு மாறன் வந்து அரவிந்த் கிட்ட வந்து மாஸ் கட்டுறாப்புலன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட். வீரா கிட்ட வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, இந்த வந்து பணம் கொடுத்த விஷயத்தை வந்து வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க. நீ எப்படி இப்போ இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்ல நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, நிஜம்லே வா அப்படின்னோடனே, ஆமாம் உண்மை தான், நானும் மாறணும் இப்போ தான் வந்து போய் வந்து மீட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து செம கோவத்தில் வந்து வராங்க. வந்தோடனே நீங்கள் வந்து பணம் கேட்டிருந்தீங்களா அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் வந்து கேட்டோன்னே கண்மணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்கிறேன்னா, நீ இதில் சம்மந்தப்பட்டிருக்கியா, சொல்லு 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 அப்படின்னு கண்மணியை பார்த்து கேட்டோன்னே, கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, உனக்கு சம்மந்தம் கிடையாதுல்ல, நான் அவங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறேன் அப்படின்னு வீரா வந்து கோவத்தில் கத்துறாங்க. என்னம்மா நீ இவ்வளோ போய் ஓவராக பேசுகிற, இது வந்து அவராக விருப்பப்பட்டு கொடுக்குறது, நாங்கள் ஒன்றும் வந்து கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, எங்ககிட்ட வந்து பல கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருக்குது இல்லை, அப்புறம் எதுக்கு வந்து தேவையில்லாமல் அவரை வந்து கஷ்டப்படுத்துறீங்க, என்னை பார்த்தா வந்து எப்படி தெரியுது, சபையில் நான் அன்றைக்கே சொன்னேன்ல இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு. அன்றைக்கே வந்து உங்களுக்கு தலையாட்டிட்டு இப்போ வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் அவர் பண்ணியிருக்க விஷயத்தெல்லாம் பார்த்தா வந்து நீங்கள் வந்து வேணுன்ட்டே வந்து லிஸ்ட்டு போட்டு கேட்ட மாதிரி தான் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னோடனே வீராவோட அம்மா வந்து, என்ன இவ்வளோ கேட்டிருக்காங்களா, இவ்வளோ பண்ணியிருக்காங்களா, ஆமாம்மா இது மட்டும் தானா இல்லை மேற்கொண்டு நிறைய இருக்கான்னு நமக்கே தெரியல அப்படிங்கிறப்ப கண்மணி வந்து மறுபடியும் சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்கிற, மாப்பிள்ளை குடும்பம் வந்து ரொம்ப நல்ல குடும்பம், இங்கே பாரு என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும், நீ தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னேன். என்ன நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீயும் இதில் வந்து கூட்டு கலவானியா அப்படின்னு வீரா கேட்டோன்னே கண்மணி யாரும் எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறாங்க. அந்த பக்கம் தான் கரெக்டாக அரவிந்த் வந்துடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து மாறன் வந்து அங்கே பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா நம்ம ரூட்டு கிளியர் ஆகி போச்சு, வீரா வந்து செம மாஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ இங்கே வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க, வீரா ஆரம்பத்துலேருந்தே நான் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், உன் அக்காவை வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து சரிக்கு சரி அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நானும் என் அண்ணங்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் ஆனால் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப அரவிந்த் வந்து பேசுகிறாங்க, என்ன ஆச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கே வீரா, என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா கேட்டது வேணும்னா ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, அவங்க வந்து கேட்கக்கூடிய ஆளுங்க தான், வேணும்னா உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு அரவிந்த் அந்தர்பல்ட்டி அடிச்சிடுறாப்புல. உடனே வந்து வீரா வந்து லைட்டாக வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு மனசு மாறிடுறாங்க. வந்து யோசிக்கிறாங்க, ஆஹா இவ அரவிந்த் பேசுகிற பார்த்தா வந்து இவன் மனசு மாறிடுவா போலையே அப்படின்னு. வீரா நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, எங்கள் அப்பா வந்து எது செய்கிறதா இருந்தாலும் தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, அங்கிள் நான் தான் உங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லியிருந்தேன்ல எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு, அவங்க சொன்னாங்கன்ட்டு நீங்கள் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் கேட்டேன். இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளை வந்து என் பொண்ணுக்கு கிடைக்கிறாங்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் அதெல்லாம் பேச்சு கிடையாது, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் வீரா சொன்னோன்னே, வீரா அவசரப்படாத, எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு, நான் தான் வந்து அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து எல்லார் முன்னாடியும் வந்து பேசுகிறது தானே பிரச்சனையாக இருக்குது, நான் வந்து வக்கீலை வர சொல்கிறேன், வந்துட்டு என் சொத்தை வந்து சரி பாதி உனக்கு நான் இப்போயே எழுதி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவுமே பேச முடியல வீராவால். போச்சுடா வீரா மனசு மாற்றிட்டான் அப்படின்னு வந்து மாறன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அப்புறம் என்னம்மா இதோட விடுங்க பிரச்சனையை அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டதுக்கப்புறம், இங்கே பாருமா நான் வந்து உன் அண்ணன் கொடுத்தா நீ ஏற்றுப்பேல்ல, என் அண்ணன் இவ்வளோலாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறமா எனக்காக வந்து நீ இதெல்லாம் ஏற்றுக்கோமா, கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. இந்த பக்கம் அரவிந்த், என்னடா நீ வந்து எதுவுமே வேணான்னு சொல்லிட்ட சபையில் அப்படின்னோடனே, சபையில் வேணான்னு சொன்னாலும் எப்படி பேசுனா எனக்கு எப்படி எல்லாம் திருப்பி நம்மக்கிட்டே வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும், இப்போயே இந்த பேச்சு பேசுகிறாளே அப்படின்னா கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அவகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி வாங்கிக்கிறேன், நீ ஒன்றும் யோசிக்க தேவையில்லை அப்படின்னோன்னா, நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க அரவிந்த் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் சூர்யாவுக்கு வந்து மாறன்கிட்ட வந்து பேசுகிறாங்க, உன்ன மாதிரி ஒரு பையன் வீராவுக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், ஆமாம் ரைட்டு தான், நீ வந்து எல்லா பழியையும் ஓ மேலே போட்டிருக்க பாருன்னு அந்த கார் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொன்னோன்னே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோன்னே, வேறு யாருக்காவது தெரியுமா அப்படின்னா, அது யாருக்கும் தெரியாது, வீராவுக்கும் உன் மேலே அன்பு பாசம் எல்லாமே இருக்குது, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தடுக்குது, பேசாமல் வந்து நான் சொல்லிடட்டுமா அப்படின்னோடனே, தயவு செஞ்சு சொல்லிடாதே, என் அண்ணன் வாழ்க்கை வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப,
உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் வந்து கிடைப்பானா வீராக்கு அப்படின்னு. நிச்சயமாக கிடைப்பான். அவள் வந்து மனசில் வந்து நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அவளே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை ஏற்றுப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னோடனே, உன் கல்யாணத்துக்கு வந்து உனக்கும் வீராக்கும் தான் நடக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே, பரவாயில்ல நீயும் எனக்கு வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு நினச்சேன், நீயே எனக்கு ஆதரவாக இருக்கப்போ. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து மாப்பிள்ளை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு சுற்றி பற்றி பார்க்குறாங்க. பார்க்குறப்ப வந்து மாறனை வந்து கூப்பிட்றாங்க. இவன் வந்து ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை ஏதாவது தட்டி வைப்போம் அப்படின்னு அரவிந்த் வந்து கூப்பிட்றாங்க மாப்பிள்ளைய. மாப்பிள்ளை தோளா இங்கே வாப்பா அப்படின்ட்டு மாறனை வந்து கூப்பிட்டோன்னா வந்து மாறன் தோளில் வந்து கையை போடுறாப்புல. கையை போட்டு அப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், மேலே போகலாமா அப்படின்னோடனே, தாராளமாக போகலாம் அப்படின்னோடனே, ஓ மேலே தோளில் போடுறியா, அதுவும் வசதியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து இங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனோன்னா வந்து கேட்குறாங்க, ஆமாம் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்து கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, என்ன நைட் அடித்தது வந்து இன்னும் தெளியலையா அப்படின்னோடனே முறைக்கிறாப்புல அரவிந்த். என்ன சும்மா முறைக்கிற, இங்கெல்லாம் முறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு மாறன் வந்து மாஸ்க் கட்டுறாப்புல. எல்லோரும் பார்ப்பாங்கள்ல, சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். எப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு தோளில் கை வச்சிருந்த கையை இப்படி எடுத்துகிட்டு, எதுக்கு நீ வந்து தேவையில்லாமல் வீராக்கு கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்க பின்னாடி, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னா, அவள் வருங்கால என் மனைவி தெரியுமா அப்படின்னோன்னே, இன்னும் வந்து தாலி கட்டல இல்லை மாப்பிள்ளை நீயா நானா அப்படின்னு கேட்குறப்ப, இப்போ வரைக்கும் நீ தான் போர்டில் வந்து யார் பேர் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, உன் பேர் தானே போட்டிருக்கு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத சந்தேகம் உனக்கு அப்படிங்கிறப்ப, இல்லை நீ பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்னோடனே, சரி நீ இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டுட்ட, ஏன் லவ்வர் கூட வந்து நான் வந்து பேசாமல் இருந்தால் அது எப்படி நியாயம் அப்படின்னோடனே, இன்னும் கத்துறாப்புல. இந்த கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மாறன் வந்து அரவிந்த் தோளில் பிடிச்சி இப்படி வந்து செம மாதம் மிரட்டுறாப்புலன்னு சொல்லலாம். இங்கே பாரு, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, எனக்கும் வீராக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது, அதை உன்னால் தடுத்து நிறுத்தவே முடியாது. கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் மாறலாம், நீ இன்னும் தாலி கட்டல இல்லை, அப்புறம் என்ன, அவளே வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டலாம் உன்னோட லட்சணம் தெரிஞ்சு, அதை முதல்ல புரிஞ்சுக்க. அப்படியும் இல்லையா, மேற்கொண்டு ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னோடய காதல் வந்து ஓன மாதிரி வந்து சில்லறத்தனமாலாம் இருக்காது, தேவையில்லாமல் என்கிட்ட மோதி நோஸ்கட் வாங்கிக்காத அப்படின்னு வந்து மாறன் சொன்னோன்னே, என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னோடனே, நீ யாருங்கிற விஷயம்லாம் எனக்கு எப்போயோ தெரியும், நான் வந்து ஏன் சொல்லாமல் இருக்கேன்னு தெரியுமா, அவளாக வந்து என்னை தேடி வந்து மாறா நீ தான் எனக்கு முக்கியம், வேறு யாரும் முக்கியம் கிடையாதுன்னு நாளைக்கு காலையில் சபை முன்னாடி எப்படியும் இப்போ சொல்ல தான் போகிறா, இன்னும் ஒரு மணி நேரத்தில். அதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்ன பண்ணுறன்னா, நீ எல்லோரும் முன்னாடி ஜோக்கராட்டம் வந்து பேபேன்னு முழிச்சிக்கிட்டு நிற்ப அப்படின்னு சொல்லி கன்னத்தில் வந்து பலார்னு வந்து அடிக்க வர மாதிரி வந்து கன்னத்தை இப்படி தட்டி கொடுத்துட்டு, இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாட்டுக்கெலாம் வந்து நான் வரமாட்டேன், என்கிட்டயே சவால் விட்றியா அப்படின்னோடனே, அரவிந்த் கேட்டோன்னே, இங்கே பாரு, நான் ஆல்ரெடி பல சவாலில் தான் நம்ம வாழ்க்கையே போயிட்டுருக்கு, மேற்கொண்டு நீ வேறு காமெடி பண்ணுறியா, சரி உன் சவாலையும் நான் சேர்த்து வச்சுக்கிறேன், எப்படியும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் உனக்கே தெரியும் பாரு, அப்போ கடைசியில் வந்து சாப்பிடாம என் கல்யாணத்துக்கு வந்துட்டு யாரும் சாப்பிடாம போயிடக்கூடாது, உன் குடும்பத்தோடு நீ அரவிந்த் பந்தியில் உட்காரியோ இல்லை கடைசி பந்தியில் உட்காரியோ, நீ சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகணும், சரியா, வீராக்கும் தான் எனக்கும் தான் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. அதோட